ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். காரைக்குடியிலேருந்து சில பொருட்கள் வந்திருக்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இது பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நேற்று போட வேண்டிய வீடியோ தான் இன்றைக்கி லேட்டாக போடுறோம். ஆஃப்டர் வாஷ் போடணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கி வாஷிங் டைம் எடுத்துகிட்டு பண்ண வேண்டியதாச்சு. பிஃபோர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் வாஷ் போட்டிருக்கோம். ஆஃப்டர் வாஷ் பாருங்கள், முன்னைக்கும் இதுக்கும் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப இது ஒரு 25 கேஜி கெப்பாசிட்டி. மூடி ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பாத்திரமும் வெயிட்டு தான். மூடி கையில் எடுக்கிறது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. ஆனால் நல்லாயிருக்கு. உள்ளார வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது நான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் நல்லா வாஷ் பண்ணி போடுறது காரணம் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காகவும், உங்கள் கையில் ரீச் ஆகிறப்ப இந்த ப்ராடக்ட் நல்லா குட் கண்டிஷனில் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் தான் இந்த மெனக்கெடல் பண்ணுறோங்க. வாஷ் பண்ணி போடுறதுக்கு காரணம் நானே இதை இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அனுப்பணுங்கிறது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. இது ஒரு 25 கேஜி, ஒரு மூட்டை அரிசி ஒன்றா பிடிக்கும். அதுக்கு அடுத்தது இதுவும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ஒரு 15 கேஜி பிடிக்கும். 15 கேஜி பிடிக்கும். நல்லாயிருக்கு. ஈயம் பூசினது எல்லாமே ஒரிஜினல். அந்த இது தன்மை மாறாமல் இருக்கிறதுனால அந்த கண்டிஷன்லேயே நல்லாயிருக்கு. ஏன்னா திரும்பி நம்ம ஈயம் பூசுகிறப்ப அது வேறு மாதிரி கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஈயம் பூசுறது, பாலிஷிங் பண்ணுறது இதெல்லாம் சில ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறோம். ஆனால் ஈயம் பூசுகிறப்பெல்லாம் இப்போது கிலோ விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வாங்குகிறப்ப இந்த ஒரிஜினல் ஈயம் பூசின கண்டிஷனில் நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு 10 கேஜி கெப்பாசிட்டி பிடிக்குங்க. இது இது மாதிரி ஒரு 2 ரைஸ் ட்ரம் கிடச்சிது. ஸோ இது ஒரு 10 கேஜி கெப்பாசிட்டி பிடிக்கும். நெக்ஸ்ட்டு அதுவும் ஒரு 10 கேஜி கெப்பாசிட்டி தான் பிடிக்கும். அந்த மாதிரி இந்த தடவை ரைஸ் ட்ரம்மாக தான் ஒரு 4-5 வாங்க வேண்டிய மாதிரி அமைஞ்சது. இதுவுமே கண்டிஷன் நல்லாயிருக்கு. நாங்கள் ஒரு வாஷ் நல்லாவே கொடுத்துட்டோம். நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்ப இது நல்லாயிருக்கும். இதோட வெயிட்டு, ரேட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் மார்க் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் இதில் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் அனுப்புனீங்கன்னா அதோட ரேட்டு எல்லாமே நாங்கள் சொல்கிறோங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டே கரெக்டாக இருக்கிறதுனால என்னால் ஒரு 100 200 கூட குறைக்க முடியாத அளவுக்கு தான் நான் ரேட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ அது மாதிரியே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது அடுத்த செட்டு பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். எல்லாமே பிஃபோர் வாஷ் இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனை தான் நம்ம வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு கொண்டு வந்துடுறோம். இந்த ட்ரம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. 2 பக்கமும் அது யானை காது மாடல்னு சொல்கிறாங்க. இது இந்த வளையம் வச்ச மாடல் உள்ள ட்ரம்மு. 2 பக்கமும் வளையம் வச்ச மாடலு. இதுவுமே கொஞ்சம் அவைலபிலிட்டி ரேரான பீஸு தான். இதை ஒருத்தவங்க எடுத்து வச்சுருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நான் ஒரு வாஷ் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னொரு தடவை தேய்ச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் ஒரு 15லேருந்து 20 கிலோக்குள்ளே பிடிக்கும். 20 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். 20 கேஜி பிடிக்கும். வெயிட்டும் நல்ல வெயிட்டாக இருக்குது. ப்ரிஃபரபிள் எல்லாருமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது தான் விரும்புகிறாங்கல்ல. அதனால் இது காரைக்குடி ஐட்டம் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்குது. இது ஆப்பிள் தூக்கு. இதுவுமே ஹெவி வெயிட்டு தான், நல்ல வெயிட்டு. இது ஒரு 6 கேஜிக்கு மேலே பிடிக்கும். 6 to 7 கிலோ பிடிக்கும். இந்த ஒரு தூக்கு இதுவும் ஒரு 6 கேஜி கெப்பாசிட்டி பிடிக்கும். 5 கிலோ இல்லை, அதுக்கு மேலேயே தாங்க பிடிக்கும். 5 கிலோவுக்கு மேலேயே தான் பிடிக்கும். இது ஒரு தூக்கும். நல்லா மாவரைக்க, மிளகாத்தூள் இந்த மாதிரி காம்பேக்டாக நல்லாவே இருக்குது.
ரொம்ப நியூவாகவே இருக்குது. இது வந்து ஒரு அன்யூஸ்டு பீஸு செட்டு, அடுக்கு செட்டு. ஸோ எல்லா பீஸையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் காமிக்கிறோம். ஸோ எல்லா பீஸுமே எடுத்து பிரித்து காமிச்சிட்றேன். இதில் என்னென்னா, ஒருத்தவங்க வந்து இந்த பெரிய பீஸை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேட்டஸில் பார்த்து வாங்கிட்டாங்க. அடுத்த 4யுமே வந்து இன்னொருத்தவங்க வந்து செட்டாக வேணும்னு வாங்கியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தே இது ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாடல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் ரேர்லி அவைலபிளுங்கிறதுனால வாங்கிட்டாங்க. இதுவுமே பீஸு நல்ல பீஸ் தான். இந்த செட்டு உள்ள ஈயம் பூசின கண்டிஷன் எல்லாமே நல்லா அன்யூஸ்டு பீஸுங்கிறதுனப்ப நல்லாயிருக்கு கண்டிஷன். இது வந்து இந்த மாதிரி குழம்பு இதெல்லாம் வந்து சாதம், குழம்பு, ரசம், கூட்டு எல்லாம் போட்டு மூடி வச்சு டேபிள் மேலே சர்விங்க்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரங்களில் வந்து சூடு ரொம்ப நேரம் அது வச்சுக்கும். அதே மாதிரி ஹெல்த்து இஷ்யூஸும் பிரச்சனை இல்லைன்றதுனால தான் அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் இதை யூஸ் பண்ணுறப்போ எந்த விதமான நோய்களும் இல்லாமல் இருந்தாங்கங்கிறத தெரிய வருது இப்போது. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து இந்த பொருளுக்கு ஏன் ஷிஃப்ட் ஆகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா, நோயெல்லாம் நம்மளை வந்து அண்டாது, லேஸில் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறதுனாலையும், நிறைய உணவுப் பொருளில் இருக்கிற அந்த தாதுக்களை வந்து அது பாதுகாத்துக்குதுங்கிறதுனால தான் இதை நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் வாஷு. இந்த வெண்ணத்தாளி மாடலில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து டின் கோட்டடாக இருக்குது, ஒன்று வந்து விதவுட் டின் கோட்டிங் இருக்குது. இந்த மாடலுமே வந்து இந்த சைடு மாடல் எல்லாமே நல்லாயிருக்கு. வேணுன்னா டின் கோட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து கோட்டிங் இருக்குது. தேய்ச்சி ஒரு தடவை கழுவியாச்சு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து படி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் படிக்கு வந்து மூடி போட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இது வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இல்லை இதுக்கு பாலிஷ் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டால் பாலிஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குங்கிறதுனால நம்ம வந்து உள்ளே பாலிஷ் பண்ணி தர சொன்னால் நல்லா க்ளீனாக பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. டின் கோட்டிங் கொடுக்கணுன்னாலும் கொடுத்து தருவாங்க. சின்ன ப்ராடக்ட்டுக்கு டின் கோட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் பாலிஷிங் பண்ணுறப்ப பொருட்கள் தானே போட்டு வைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப இது ஓகே தான். டின் கோட்டிங் வந்து நாட் நெசசரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது வந்து ஒரு 1.9 1.25 கிலோவுக்கு மேலே 1.8 நியர்லி 2 kg வெயிட் இருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன பொங்கப்பானை. இதை வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து பாலிஷ் பண்ணினதை வந்து நான் இதில் காமிச்சிருக்கேன். இட்லி பானையும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் வாங்கின இட்லி பானையை பாலிஷிங்க்கு கொடுத்துருந்தாங்க. அது பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குங்கிறது தான் காமிச்சிருக்கேன். இது வந்து பாலிஷ் பண்ணாமல் இருந்தது, அதை நான் பாலிஷிங் கொடுத்து வாங்கியிருக்கேன். இதில் என்னென்னா இட்லி தட்டும் வச்சுக்கலாம், அதோட வந்து புட்டு தட்டும் வச்சுக்கலாம். ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இதோட செட்டாக இது வந்து இந்த ரயில் அடுக்கு பாத்திரம், பெரிய ரயில் அடுக்கு பாத்திரத்துக்குள்ளே செட்டுன்ற மாதிரி சொன்னாங்க அதிலருந்து. ஸோ ரெண்டுமே இதுக்குள்ளே வந்து வச்சு மூடிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 4 இட்லி உள்ளது. இது வந்து பாலிஷிங் அண்ட் டின் கோட்டிங்க்கு கொடுத்துருந்தேன்.
அதை வாங்கிட்டு வந்து இந்த கஸ்டமருக்கு இன்றைக்கி அனுப்பணும். அதுக்குள்ளே சரி இதை ஒரு வீடியோவில் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். டின் கோட்டிங் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது. அதனால் கஸ்டமர் வந்து நம்ம பண்ணி தர்றோம், ஆனால் வந்து லேட் ஆகுது. சின்ன பொருட்களுக்கு வந்து டின் கோட்டிங் கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க, பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி தரப்போ தான் நம்ம வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு வெங்கல பொங்க 2 பக்கம் அழகாக மயில் போட்டிருக்கு. அந்த இது நேமில் வந்து 2 பக்கம் மயில் போட்டிருக்கு. நானே இப்போ தான் பார்த்தேன். அது ஒரு 3.5 கிலோ வெயிட் உள்ள பொங்கப்பானை. இது வந்து குட்டியான இந்த ஸ்டீமர். கொஞ்சமாக கொழுக்கட்டை புட்டு அவிக்கவோ ஈஸியாக டக்குன்னு தூக்கி வச்சு அவிச்சுக்கிறதுக்கு இது நல்ல வசதியானது. இது வந்து வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு உள்ளே போட்டு, இல்லை சூடாக கிழங்கெல்லாம் அவிச்சா இதில் கொட்டுறதுக்கோ, சுண்டல்லாம் அவிச்சு கொட்டி சுடு தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கமண்டலம் வந்து துளசிக்கு தண்ணி ஊற்ற இந்த மாதிரி அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்து ப்ராடக்டை விரும்பி கலெக்ட் பண்ணுறவங்க இது மாதிரி ப்ராடக்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.